சுதந்திரத்திற்கு பிறகு ஆசியா ஒன்றாக உயரலாம் என்று இந்தியா நம்பியது. சீனாவை இந்தியா நம்பியது. சமாதானம், ஒற்றுமை, சகோதரத்துவம் பற்றி தலைவர்கள் பேசினார்கள். ஆனால் இந்தியா நட்பை கனவு கண்டு கொண்டிருக்கும் போது வரலாறு அமைதியாக வேறு பாதையில் நகர்ந்து கொண்டிருந்தது. 1950 சீனா திபெத்தை ஆக்கிரமித்தது. இந்தியாவுக்கு திபெத் ஒரு அண்டை நாடு மட்டுமல்ல, இரண்டு பழமையான நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு பாதுகாப்பு சுவர். இந்தியா கவலை தெரிவித்தது, ஆனால் மோதலை தவிர்த்தது. 1959ல தலாய் லாமா திபெத்திலிருந்து தப்பி வந்தபோது இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது. இந்தியாவுக்கு அது கருணை, சீனாவுக்கு அது தலையீடு. நம்பிக்கை மெதுவாக உடைந்தது. அதே நேரத்தில் அக்சாய் சின் என்ற உயரமான பாலைவன பகுதியில் சீனா ரகசியமாக ஒரு சாலையை அமைத்தது. அந்த சாலை திபெத்தையும் ஜின்ஜியாங்கையும் இணைத்தது. சீனாவின் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமானது. ஆனால் அந்த நிலம் இந்தியாவின் பகுதி. இந்தியா தாமதமாக அதை கண்டுபிடித்தது. எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன. சீனா அனைத்தையும் மறுத்தது. இந்தியா உரையாடலை நம்பியது. சீனா தயாரிப்பை நம்பியது. உறையும் ஹிமாலய மலைகளுக்கு இந்திய வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். சரியான குளிருடை இல்லை, போதிய ஆயுதங்கள் இல்லை, வழங்கல் வசதிகள் இல்லை. ஆனால் சீனா தாக்காது என்ற நம்பிக்கை தலைமையகத்தில் இருந்தது. 1962 அக்டோபர் 20 எச்சரிக்கையின்றி சீனா தாக்கியது. மூச்சு விடுவதற்கே சிரமமான உயரத்தில், எண்ணிக்கையிலும் ஆயுதங்களிலும் குறைவாக இருந்தும் இந்திய வீரர்கள் துணிச்சலுடன் போராடினார்கள். சிலர் கடைசி குண்டு வரை போராடினார்கள். சிலர் பணியில் கைப்போர் செய்தார்கள். பலர் திரும்பவே இல்லை. போர் சில வாரங்கள் மட்டுமே நீடித்தது. ஆனால் அதன் வலி பல தசாப்தங்கள் நீடித்தது. பின்னர் திடீரென சீனா போர் நிறுத்தம் அறிவித்தது. ஏனெனில் அது தன் நோக்கத்தை அடைந்துவிட்டது. இந்தியா ஆசியாவில் ஒரு வலுவான தலைவராக மாறக்கூடாது என்பதே அந்த செய்தி. ஒரு தோல்வி மட்டுமல்ல, அது இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு கடுமையான பாடம். இன்றும் அதே பனிமூடிய எல்லைகளில் இந்திய வீரர்கள் காவல் காக்கிறார்கள். போர் முடிந்தது, ஆனால் அந்த எச்சரிக்கை இன்றும் உயிருடன் உள்ளது.